இந்த மேடையில் பல ஆண்டு காலம் நாரதர்களாக முத்தப்பா, முத்துச்சிற்பி வரிசையில் சீரோடும் சிறப்புமாக அவர்களுக்கு இணையாக சிறப்பாக நாரதர் இனிமையான கானங்களால் பக்தர்களை ரசிகர்களை வசீகரிக்கும் குரலோடு இங்கே இனிமையான கானங்களை இசைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கு மேலத்தானியம் நாடக ரசிகர் மன்றங்களின் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறேன். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு நாடக கலையுடைய ரசிக பெருமக்களுக்கு அதுதான் இந்த நாடக நடிகர்கள் கடந்து போயிடலாம். ஆனால் அந்த ரசிகர்கள் இந்த நாடகத்தின் மீது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ரசிகர் அப்படின்னு சொல்றதை விட இந்த நாடக ரசிகர்கள்னு சொல்றது தான் மிக எளிது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த துறைக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம், மறுபடியும் இதை விட்டு செல்லலாம். ஆனால் இந்த நாடகம் என்பது நிலையானது அப்படிங்கிறத உணர்த்துவது எதுன்னா அந்த நாடக கலையின் மீது கொண்ட அன்பால் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் தான். மிக்க நன்றி. எங்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றிகள். ரொம்ப நல்லா வாய்ச்சார், உண்மையாவே அருமையா வாசிப்பார். நல்ல ஞானம் வாசிப்புலாம் சுத்தம், அதெல்லாம் நல்ல அருமையான ஞானம், நல்ல ஞானம் தான். உங்க அப்பா தெரியுங்களா? உங்க அப்பா தெரியுங்களா? சீக்கிய ரங்கசாமின்னு சொல்லி ஒரு ராஜ நடிகர் அப்பா முன்னாடி இருந்தாரு. நல்ல ராஜ நடிகர். அவரும் தான் பிள்ளை எப்படியாவது நடிகர் ஆக்கிடலாம் தான் நினைச்சாரு. ஆனா இவருக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் நடிக்கலாம் போக மாட்டேன், எனக்கு பிடிச்சதுதான் இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பாக்குறாரு. ரொம்ப நல்ல ஞானஸ்தன் தான். ஆளுதான் கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாம இருப்பாப்ல. அப்படி தெரியும் இருந்தா நீ அப்படி நினைச்சாதீங்க. நல்ல ஞானஸ்தன் அப்படியே பாடிக்கொண்டிருந்தால் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. சந்திக்க வேண்டியவர்களை சரியான காலப்பொழுதை சந்திக்க வேண்டும். இருந்தாலும் மின்மணியாருடைய சாரீர வளமை மரணிக்க தோன்றுகிறது என்றாலும் நானும் இதய கதவுகளை திறக்க ஓடி ஒரு சிறகு நீக்கி கொள்ள வேண்டுமா?
உள்ளது பிரிக்கிற பாடுபடியவர் உண்டு தொண்டம்மா. நாடி வந்த எரிகிறது விரகள் வேகிறது நாள வீட்டுகிறேன் மாறாயோ சுயகம் ஒழிக்கிறது கடல் கொதிக்கிறது படகு செலுத்துகிறேன் மாறாயோ என்ன இழந்த பெண்ணு நெருங்க துடிக்கையும் தெய்வமோ என்ன இழந்த பெண்ணு உன்னை காக்கையும் வாழ்வதை முழுவதும் சாவது ஒரு முறை உனக்கு சாவது நாடி வந்த பறவை நெடி வந்த வேலை தேடம் செய்தடி நெடி வந்த வேலை தேடம் செய்தடி சிறகுகள் ஓடி போகடி இந்த பாடலை பாராட்டி மேலத்தானியம் சிறந்த நாடக ரசிகருமான கே ராசு ஆசாரி அவர்கள் சிங்கக்குரலோன் வெங்கடேஷ் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பளிப்பு வழங்கிய அன்பு அவர்களுக்கு நன்றி சர்வாவும் நான் சார்ந்த நாடக உலகத்தின் சகலகலா ஒரு நாடக உலகத்தினுடைய செவாலியா இது எப்படிலாம் இந்த கால தலைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள்ல ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு. அப்படின்னா இல்லை, மற்ற கலைஞர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி சகலகலா வல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்றோம்னா அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், வேற எவரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வள்ளிரமண நாடகத்தை எடுத்துங்களேன். இந்த வள்ளிரமண நாடகத்தில் ஒருத்தர் ராஜ நடிகரான், நாரதரா நடிக்கலாம், பஃபூனா கூட நடிக்கலாம். ஆனா வள்ளியாவும் ஒருத்தர் நடிக்க முடியும், ஒரு ஆண் மிகச்சிறப்பாக. அந்த எடுத்த வேலையை ரொம்ப தெளிவா ஏதோ கடமைக்கு செய்யணுங்கிறது அல்ல, எடுத்ததை சிறப்பா செய்யணுங்கிறது இருக்குல்ல. அந்த வகையில அதற்கெல்லாம் தகுதியானவர். இப்ப இந்த கால தலைமுறையில அதிகமான நாடகங்களை தெரிந்த ஒரு நாடக கலைஞன் அப்படின்னு இப்படியெல்லாம் சிறப்பு ஒருத்தர் தமிழக அரசால் கலை நன்மணி அம்மாமா கலை கலை சுடர்மணியா கலை வளர்மணியா கலை சுடர்மணி தமிழக அரசினால் கலை சுடர்மணி. அந்த விருதுக்கெல்லாம் ஒரு பொருத்தமானது. சும்மா ஏதோ கடமைக்கு காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு மத்தியில் இந்த விருதை ரொம்ப பொருத்தமான ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அன்பு மாமா அவ்வை ஆர்பி ஹரிஹரன். அவ்வைன்னு ஏன் சொல்றோம்? அவ்வைன்னா அவ்வை மாதிரியே இருக்குங்க. பேச்சு கூட ஏதோ அதை சும்மா நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நேற்று நாங்கள் தான் போனோம் நாடகத்துக்கு. நாடகத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தாரு. எப்பன்னா அவ்வை வேஷம் போட்டிருக்கும் பொழுது. அப்போ அன்பளிப்பு கொடுத்தது என்னமோ ஹரிஹரனுக்கு தான். ஆனால் அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அந்த எடுத்த கதாபாத்திரம் அதுல இருந்து கொஞ்சம் கூட நழுவலை. அவருடைய இயற்கையான அந்த குரலில் பேசியிருக்கலாம்.
ஆனாலும் எடுத்த கதாபாத்திரத்தில் எப்படி பேசி நன்றி தெரிவிக்கணுமோ, நன்றி இல்லை, இந்த முருகப்பெருமானுடைய அருள் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த வாசகங்கள் இருந்துச்சு. பெயர்பட்ட ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். சந்திப்போம், அவரை சந்தித்த பிறகு ஆக வேண்டியதை பார்ப்போம். அந்த சாமிக்கே தகுந்த இந்திரமலகும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரமிறைந்ததும்பும் போல் சிறந்தவன் எந்த உலகிலே வந்தார், எந்த உலகிலே வந்தார். வானமதியானவர் மனமுற்றிவள் முகத்தில், வானமதியானவர் மனமுற்றிவள் முகத்தில் கூணமகிழ்ந்து கொண்டதோ கண்டம் வந்து கலந்து மனம் தொழுவிட்டு மாநிதி நீரில் மறைந்ததோ அவனுக்கு வரும் காட்சி, அவனுக்கு வரும் மாட்சி, அவனுக்கு வரும் காட்சி, கண்ணுக்கு காட்சி கடாட்சி, கண்ணுக்கு காட்சி எந்த உலகிங்கு ஏன் வந்தான். சோமனகத்தே முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்கனிடந்து நாடுதே. சோமனகத்தே முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்கனிடம் என்று நாடுதே. இவன் சோகன பரமயாட்டும் சொல்லினை கிளைகள் கேட்டு, சோகன பரமயாட்டும் சொல்லினை கிளைகள் கேட்டு சொந்தமேனே வந்து ஓடுதே. நாடகத்தில் இவர்களை காமல்புரி வேதவிதம், நாடகத்தில் இவர்களை காமல்புரி வேதவிதம், நாடகத்தில் இவர்களை காமல்புரி வேதவிதம். ஆடமாவிடும் என்கிறது அற்புதம் மிகு அற்புதம், ஆடமாவிடும் என்கிறது அற்புதம் மிகு அற்புதம். சுந்தர நிலை கதும்பும் சுந்தர நிலை கதும்பும் ஒரு சிறந்த மங்கை இவன் எந்த உலகிங்கு ஏன் வந்தார், எந்த உலகிங்கு ஏன் வந்தார். சந்தித்த பிறகு ஆக வேண்டியதை பார்ப்போம்.